Assalamualaikum and welcome back to my channel Rashid Vlogs. Hi friends, இன்றைக்கி நம்ம டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த vlogல வந்துட்டு இன்றைக்கி நான் ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஹோம் ஷிஃப்டிங் ஐடியாவும் அதுவும் இல்லாமல் என்னோட லஞ்சும் அண்ட் ப்ளஸ் டின்னருமே வந்துட்டு கூட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு வார்ட்ரோப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்பில் வந்துட்டு ஒரு 4 to 5 ரேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ரேக்குக்கு தகுந்தாப்பில் வந்து நம்ம ஷால் வச்சு நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஷால்ஸ் வந்து இருக்கும். யூஸ் பண்ண ஷாலாகவும் இருக்கலாம், யூஸ் இல்லாமல் இருக்கிற ஷாலாகவும் இருக்கலாம். எதாக இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரேக்கை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்க ஒரு துப்பட்டாவில் வந்துட்டு அந்த இருக்க எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்துட்டு வச்சுட்டு நல்லா வந்து டைப் பண்ணிடலாம். பெரிய துப்பட்டா வந்து எடுக்கிறது வந்து நல்லது. இப்போ வந்து அந்த துப்பட்டா வந்துட்டு நம்ம ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃப்ளாட்டாக வந்து விரிச்சிட்டு அதுக்கு மேலே எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்துட்டு வச்சுட்டு நம்ம டைப் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம ரேக்குக்கு வந்துட்டு தகுந்தாப்பில் ஒவ்வொரு ஷால் வச்சு நம்ம வந்துட்டு டைப் பண்ணணும்னா இப்போ நம்ம வீடு வந்து ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமே வந்துட்டு அங்கே போயிட்டு வந்து வார்ட்ரோப்பில் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு ரேக்கில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு இந்த ஷால் வச்சு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வந்துட்டு அடுத்த இருக்க ரேக்கை வந்துட்டு இன்னொரு ஷாலை வச்சுட்டு நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சில ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆர்கனைசர் பேக் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் எந்தெந்த பேக்கில் வந்துட்டு எந்தெந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வைப்பேனோ அதெல்லாம் வந்து நான் டிவைட் பண்ணிவிட்டு அந்தந்த பேக்கில் வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பேக்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து மேட் வந்து நான் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஃபுல்லாக நைட்டீஸு, ஷால்ஸு அது வந்து இருக்குது. அடுத்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா புர்காஸ், லெகின்ஸ் அது எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இந்த பேக்கில் வந்து பிளாங்கெட்ஸு, பெட் கவர்ஸு, பில்லோ கவர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இந்த பேக் வந்து நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து வார்ட்ரோப் வந்து நம்ம வந்து துப்பட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ நான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாமே வந்து இப்போ பேக் பண்ணுறதுக்காக இன்னொரு ஆர்கனைசிங் பேக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு அதில் எப்படியே டம்ப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
டேஸ் ஆச்சு. ஸோ 20 டேஸ் ஆனதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், வெள்ளை பூண்டு எல்லாமே வந்துட்டு பூச்சி வச்சுட்டும் ஒரு மாதிரி வந்து இருந்தது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக நான் வெரண்டாவில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு முருங்கை மரம் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து பறித்து வச்சுருக்கேன் சூப் பண்ணுறதுக்காக. ஸோ அது நல்லா வந்து கந்த பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்துட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி, அதுல வந்துட்டு தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி அரைக்கிறப்ப வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சோம்னா கொலஸ்ட்ரால் வந்துட்டு அதிகமாக வந்து வராது. ஸோ அதுக்கப்புறம் நைட் டைமில் தூங்குகிற டைமில் வந்துட்டு அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு தோசை மாவு ஆட்டுறதுக்காக. ஸோ இன்றைக்கி என்னோடய டே இன் மை லைஃப் vlog தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டேக் கேர்.